ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலியோடு அவுட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நடந்தே வாக்கிங் போல் நம்ம ஏரியாவிலேருந்து பக்கத்து ஏரியானா நம்ம ஸ்ட்ரீட் கொஞ்சம் நல்லா இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஐபி ஸ்ட்ரீட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏரியா பாருங்கள், மெயின்லேயே இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லாமே கிடைக்கும். சரி, அதனால் நம்ம வண்டியில் போயிருந்தா கூட இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு போயிருக்க முடியாது. நடந்து போகிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிட்டு பசங்களுக்கெல்லாம் எதுவும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலு, ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ஜூஸ், அந்த மாதிரி எதுவும் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. எல்லாருமே ஒரே சேம் கலரில் ட்ரெஸ்ஸு பார்த்துக்குங்க. ஃபுல் எல்லோவாக பையனும் அவங்க அப்பாவும் போட்டிருக்காங்க. எனக்கும் பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லோவில் கிடைக்கல. ஆக்சுவலி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எடுத்துகிட்டு தான் அப்புறம் அவங்களுக்கு எடுத்தோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் பொண்ணும் நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எல்லோ மிக்ஸ்டு மாதிரி அவங்களுக்கு ப்யூர் எல்லோ எடுத்தாச்சு. பொண்ணுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது பார்த்துக்குங்க. ஏன்னா அவள் அந்தளவுக்கு உடம்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப லூஸாக இருக்குது. கேலியும் தேக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, ஒன்றா போடணுன்ற ஒரு ஆசைப்பட்டதுனால எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். நடந்துட்டு நம்ம ஏரியாலாம் பாருங்கள், மழை நல்லா சேரும் சகதியுமாக இருக்குது. சரி அப்படியே நடந்து, ஆனால் நல்லா தான் இருக்குது, செம ஜாலியாக நல்லா தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் பின்னாடி ஃபோனை பார்த்துக்கிட்டே வருது. ஃபோன் பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக வந்தேன். இந்த வளையல் பாருங்கள் அழகாக இருக்கா. இந்த வளையலையும் பர்ச்சேஸ் பண்ணதான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. அப்புறம் இந்த செயின் கம்பல் எல்லாமே அப்படியே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் என்ன ஆர்டர் பண்ணோன்னா ப்ரெட் ஆம்லேட்டு 2 ஆர்டர் போட்டேன். ஏன்னா 4 பேர் இருக்கிறதுனால ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஓரியோ சாக்லேட் ஐஸ்கிரீமு, அந்த ஓரியோ சாக்லேட் ஜூஸு, அது ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. நான் சரி, எனக்கு ஜூஸ் எல்லாம் கோல்டு அதிகமாகுன்றதுனால ஜூஸ் லைட்டாக அப்பப்போ சைடிஸ் மாதிரி ஜூஸ் எடுத்துப்பேன். எனக்கு இந்த மின்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த மின்ட்டு வாங்கிக்கிட்டேன். மின்ட்டு பார்த்திங்களா டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, யாருமே குடிக்கல மின்ட்டு. எல்லாமே ஸ்வீட் இருக்குல்ல, மின்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் மின்ட்டு யாரும் எடுத்துக்கல. நான் என்ன பண்ணுறது, அப்பப்போ சைடில் கொஞ்சோண்டு அந்த ஜூஸு, அந்த ஓரியா இருக்கு இல்லையா, ஓரியா கிட்கேட்டு, அந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க சாக்லேட் ஃப்ளேவர்னால் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிறது தானே, அதனால் நல்லா சாக்லேட் ஃப்ளேவரில் ஓரியா ஜூஸு வாங்கியாச்சு. அது கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிப்போம். இங்கே பாருங்கள், இது கிட்கேட்டு. இதையும் மனசு வரல, அதையும் மனசு வரல, இதையும் சாப்பிடணும் போல் இருக்குது, அதையும் சாப்பிடணும் போல் இருக்குது. சரி ஓகே, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம், எங்கே போகுது, எல்லாத்தையும் போட்டு வைப்போன்றதுனால எல்லாத்துலேயும் ஒரு வாய் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பசங்க ப்ரெட் ஆம்லேட் அவ்வளோ விரும்பலை. சரி ஓகே, அடுத்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு பசங்க கேட்டால் பசங்க மேகி வேணும்னு கேட்டாங்க. சரி, மேகி வர்றதுக்கு வெயிட்டிங்கு. நான் அது வரைக்கும் இந்த ப்ரெட் ஆம்லேட்டு கூட சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். இது மேகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் சரி நம்மளே கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுப்போம் ப்ரெட் ஆம்லேட். அது வரைக்கும் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம், ஜூஸ் குடிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனை இருக்குது, எதை சாப்பிட்றதுனே தெரியாமல் இதை கொஞ்சம் அதை கொஞ்சம். சரி, அந்த மேகி வர்ற வரைக்கும் தான் இவ்வளோ லேட் ஆகுது. ஜூஸ் கடையும் பாருங்கள் நல்லாயிருக்கும், கடையும் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாக்லேட்டு, பழங்கள், இந்த மாதிரி நிறையா இந்த கடையில் கலர்ஃபுல்லான ஒரு வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்குமே. ஜூஸ் கொடுக்குறேன் பசங்களுக்கு, ஐயோ அது வேணாம், அது என்ன பச்சை கலரில் இருக்குது, எனக்கு தேவையில்ல. என் பையன் அது என்னம்மா ஐயாச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்றான் அந்த மின்ட் ஜூஸை பார்த்துட்டு. என் உடம்புக்கு நல்லது சாப்பிட்றானாலும் கேட்கல. எங்கள் பசங்க
அவங்க சாப்பிட்றத விட எனக்கு ஊட்டி விட்றதுல ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் ஊட்டி விடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட ஆரம்பித்தேன். பையன் என் வீட்டுக்காரும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன், பையனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அப்படியே ஊட்டி விட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்ணுருக்குறோம். இந்த மேகிக்கு வெயிட் பண்ணுறேங்க. இந்த மேகி மட்டும் இன்னும் வராமல் இருக்குது. என் பையனுக்கா ஒரே ஹாப்பி, ஒரே ஜாலி, சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த ஜூஸு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி மின்ட்டு கொஞ்சோண்டு குடுறான்றேன். ஆஹா வேணவே வேணான்றேன். இதில் வந்து மின்ட்டு குடிக்காதது வந்து எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரன் தாங்க. இவங்க 2 பேருக்குமே வேணான்ட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க அப்படியே வாயை திறந்தும் திறக்காத மாதிரி லைட்டாக திறக்கிறாங்களாம்மா. டீசென்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்களாம்மா. நம்ம அப்படி கிடையாது. அப்படியே வாரி வாரி ஸ்பூனாக உள்ளே விட வேண்டியது தான். உள்ளே விட்டு நல்லா சாப்பிட வேண்டியது தான். நல்லா சாப்பிட்றதுனால தான் நான் வந்து கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறேன். எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு. இந்த மேகி வர ஆரம்பிச்சிருச்சு. மேகி வந்துருச்சு. மேகி பார்த்திங்கன்னா சுட சுட ஆவடி கொதிக்குதுங்க. கொதிக்க மேகி வந்துச்சு. ஆனாலும் மேகி வந்தாலும் இந்த ப்ரெட் ஆம்லேட்டு நான் இன்னும் சாப்பிடாமலே இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இடையில வேறு இந்த ஜூஸை வேறு ஊற்றி விட்றாங்க, மேலே வேறு ஊற்றி விட்றாங்க. மேலே எல்லாம் ஊற்றினா எப்படிங்க? நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஊற்றினா எப்படி? ஆமாம், ஆம்லேட்டு ஓரங்கட்டியாச்சு. ஆம்லேட்டை ஓரங்கட்டிட்டு இப்போ மேகிக்கு போயிட்டேன். மேகி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்க தான் நான் எடுத்து சாப்பிட்றேன். மொத்தமாக சாப்பிட போகிறது கிடையாது. சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சாப்பிட்டேன். பார்த்தேன் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்குது. ப்ரெட் ஆம்லேட் வாங்கினதை விட பேசாமல் 4 மேகி வாங்கியிருக்கலாமோன்னு ஒரு தோணுது. ரொம்ப சூடு, அதிகமாக சூடு. வாயெல்லாம் சுடுது பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. நல்லா மழை டைம் வேறையா, நல்லா வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.